அந்த டாக்டர் ஷாலினி என்ன மாதிரியான பதிவு போட்டாங்கங்கிறத ஃபஸ்ட்டு நான் படிச்சுடுறேன் பாருங்கள். விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார். விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார். மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள்! ஆமாம், மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள்! தங்களின் சிறு ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய அநீதிகளையும் கொஞ்சமும் தயங்காமல் செய்யும் கொடூர எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது விஜய்க்கு காலம் காட்டியிருக்கிறது. In all probability, he might be reeling in severe trauma response. அதுவும் அவர் மீது நடத்தப்படும் பிளேம் கேம் எப்பேற்பட்ட வீரனையும் ஃப்ரீஸுக்குள் தள்ளிவிடும். இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய், இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான். இது யார் ஆடிய ஆட்டம் என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த ஆட்டம் நிகழ்ச்சிய மூல காரணம், இந்த ஆட்டமே உங்களை முடக்கத்தான் விஜய். ஐயய்ய, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த ஆட்டமே போங்க. எழுதின லெட்டருக்கு நம்ம பதில் சொல்லலாம், ஓகேயா? கேள்வி பதிலாக சொல்லலாம். விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது எப்படி மேடம் சொல்லுவீங்க, விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் என்று? மேடம், தலைவன் என்று கூறிக்கொள்பவன் அனைத்தையும் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இல்லைனா அதுவும் அரசியலுக்கு வரும் தலைவன், அரசியலுக்குள் வருபவன் அனைத்தையும் எதிர்பார்க்க வேண்டும், இன்னும் எதிர்கொள்ள வேண்டும். இது ரெண்டுமே விஜய் பார்க்கல. இப்போ ஒரு நோயாளிக்கு வைத்தியம் கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க நல்லா எதிர்கொள்கிற நேச்சர் இருக்கிற நோயாளி, எதிர்கொள்ளும் தன்மை உள்ளவனாக இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு நீங்கள் மருந்து தர மாட்டீங்க. இப்போ இவரை என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க? இதெல்லாம் எதிர்பார்க்காம அவர் வந்திருக்கார் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதில் என்ன சொல்கிறீங்க? வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படிங்கிறீங்க. அப்போ இவருக்கு என்ன பேர் சொல்லலாம்? நீங்கள் என்ன காலையும் மாலையும் சாப்பிடுங்கன்னு கொடுக்கலாம். அப்படி யோசிங்க. விஜய் இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஒரு தலைவன்னாக்க எல்லாத்தையும் எதிர்பார்த்துன்னு தான் வரணும், எதிர்கொள்ளவும் தெரிஞ்சிருக்கணுங்கிறது தான் என்னோட பதில். சரியா?